கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தியின் பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருள் பெறுவதாக. அழிந்து போகிற ஆதாயத்திற்காக, பொருளுக்காக நம்மை ஒதுக்கிக் கொள்ளுகிறோம், நெறிப்படுத்திக் கொள்ளுகிறோம். நாம் பெறுவது நிலைப்பதில்லை, பெற்ற நமக்கும் மகிழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்டதை போராடி பெறுகிறோம். பாருங்க, ஒருவன் ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொண்டு வெற்றியை பெற நினைத்தால் அவன் அதற்கான வழிகளிலே பயிற்சியை செய்ய வேண்டும். முதலில் உடற்பயிற்சி, தன் உடலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு தகுதியான ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மூச்சு பயிற்சி செய்து சுவாசத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால்தான் தன்னோடு எத்தனை பேர் ஓடினாலும் தான் வெற்றி கோப்பையை பெற முடியும். எத்தனை பேர் தன்னைத்தான் ஒடுக்கி வருத்தி பயிற்சி மேற்கொண்டாலும் வெற்றி பெறுவது ஒருத்தன்தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ அழிந்து போகிற கிரீடத்தை பெறுவதற்கு நாம இவ்வளவு இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருந்தால் அழியாத ஜீவ கிரீடத்தை பெற நாம் எப்படிப்பட்ட இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும்? கண்களினாலே நாம பாவம் செய்யாம, நம் வாயினாலே பாவம் செய்யாம, நம் இருதயத்தினாலே பாவம் செய்யாம, நம் கைகளினாலே பாவம் செய்யாம, நம் கண்களினாலே பாவம் செய்யாம, நாம பார்க்கிறதுல, பேசுறதுல, செய்கிறதுல, நடக்கிறதுல, முக்கியமா நம்ம சிந்தனையிலும் கூட பாவம் செய்யாம நாம வாழுகிற போதுதான் நாம் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கான தகுதியை, ஆயத்தத்தை உடையவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்டதிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ கிறிஸ்து நம்மை வழிநடத்தி ஆயத்தப்படுத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, வீணாசைகளை வெறுத்து விண்ணுலக வாழ்வை நோக்கி நித்திய வாழ்வை பெற நாங்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களை வழிநடத்தும். ஆமென்.